முடிஞ்ச உடனே எழுந்து போனால் இட்ஸ் நாட் தி எண்ட் ஆஃப் மென்னும் விமனும் வெவ்வேறு கோணத்துலேருந்து பார்ப்பாங்க. இதை விமன் எந்த கோணத்துலேருந்து பார்க்குறாங்கன்றதை புரிஞ்சுக்கிறது ரொம்ப முக்கியம். மென் இதுதான் கிளைமேக்ஸ்னு நினைப்பாங்க, விமன் இதுக்கப்புறம் தான் க்ளோஸ்னஸை ஃபீல் பண்ணுவாங்க. மென் செக்ஸை பெர்ஃபார்மன்ஸாக பார்ப்பாங்க, விமன் கனெக்ஷனாக பார்ப்பாங்க. மென் அது ஒரு மொமெண்ட்டாக பார்ப்பாங்க, ஆனால் விமன் அதுக்கப்புறம் தான் அதுக்கான மீனிங்கை தேடுவாங்க. மென்க்கு அது ஒரு சென்சேஷன், ஆனால் விமனுக்கு அதுக்கப்புறம் அது ஒரு செக்யூரிட்டி. லாஸ்ட்டாக சொல்லணும்னா இதெல்லாம் பெனிட்ரேஷனில் முடியறதில்ல, உங்கள் ப்ரெசன்ஸில் முடிய போகிறது. இது ஏன்னா மென்க்கும் விமன் ஹார்மோனல் டிஃபரன்சஸ் இருக்கு. விமென்க்கு பார்த்தீங்கன்னா ஆக்சிடோசின் லெவல்ஸ் இன்க்ரீஸ் ஆகும், அதனால கார்டிசால் லெவல்ஸ் ட்ராப் ஆகும். ஸோ அதுக்கப்புறம் தே லுக் ஃபார் எமோஷனல் பாண்டிங். நிறைய ஆண்கள் ஆஃப்டர் பிளே அவாய்ட் பண்றதே பெண்களுக்கானதுன்னு யோசிக்கிறதுனால தான். ஆனா இதே பெண்களுக்கு இது ஒரு எம்டினஸையும் ஒரு தனிமையும் உருவாக்கும். விமென்க்கு நீங்க தொடக்கத்துல எவ்வளோ ஆர்வமா இருந்தீங்களோ அதை விட பல மடங்கு முடிவுல உணர்வு பூர்வமா இருக்க வேண்டியது அவசியம். இதுதான் அவங்கள சேஃபாகவும் செக்யூராகவும் ஃபீல் பண்ண வைக்கும்.